வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரோஜா செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி நம்ம நட போகிறோம். எந்த செடின்னு சொல்லிட்டு பார்த்தா பன்னீர் ரோஜா செடியிலேருந்து கட்டிங்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். எதுக்காக இதெல்லாம் நான் கிளையெல்லாம் கட்டிங்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் பூ பூக்காத இருந்தது அந்த செடியில். ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன், 2 days இருக்குன்னு நினைக்கிறேன் பண்ணி. அந்த வீடியோவில் வந்து ஃபெர்டிலைசர் மட்டும் கொடுத்துட்டு கட் பண்ணலை நான், அப்புறமா நான் கட் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பிரான்ச்சஸ்லாம். பாருங்கள் எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது பிரான்ச்சஸ்ஸு. பூக்காத பன்னீர் ரோஜா செடியிலேருந்து கூட கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு பூ பூக்க வச்சிடலாம் கிளைய சொல்கிறேன். ஏன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே பதியம் செடி பாருங்கள். இது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு பாருங்கள், இங்கே ரெட் கலர் தளிர் வந்திருக்கு ஏற்கனவே வச்சதில். இது போல் பக்கத்தில் சப்போஸ் வச்ச கிளையில் வந்து காஞ்சி போயிருந்தால் நீங்கள் வந்து கட் பண்ணிடணும் மெதுவாக. இப்போ நம்ம இது போல் காஞ்ச பிரான்ச்செல்லாம் கட் பண்ணிட்டோம். தளிர் நல்லா வளருது. நான் வெயிலில் தான் வச்சுருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம பதியம் செடி கூட வெயிலில் தான் வைக்கணும், அப்போ தான் பதியம் வந்து நல்லா வளரும். ரொம்ப நிழலே வச்சுருந்தா அந்த பிரான்ச் வந்து பிளாக்காக மாறி காஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இப்போ இது காமிச்சிருக்கேன், நிறைய வச்சுருக்கேன். குட்டி குட்டி பிரான்ச்சஸ் வந்து 10 rupees கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் கூட வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நான் பூவோடு தான் வச்சுருக்கிறேன். இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு பூவோடு தான் வச்சுருக்கிறேன் இந்த பிரான்ச்சு. எதுக்காக பூவோடு வச்சுருக்கிறேன்னா, கிளை காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளையை கட் பண்ணிவிட்டு மஞ்சள் தேய்ச்சி வைப்போம் மேலே கட் பண்ண இடங்களில். அப்படி இல்லாமல் பூவோடவே நம்ம வச்சுட்டா அது பூ மொட்டு அப்படியே காஞ்சிடும், பெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே பூவோட காஞ்சிடும். ஆனால் இங்கெல்லாம் தளிர் வரும் இங்கெல்லாம், அதாவது இந்த கிளை காயாமல் இருக்கிறதுக்காக நான் பூவோட வச்சேன். பூ பெட்டல்ஸ் எல்லாம் கொட்டிடும் சில டைமில். அந்த பூ வர இடம் மட்டும் மொட்டு மாதிரி இருக்கும் பாருங்க, பெட்டல்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டா அது மட்டும் அப்படியே தான் இருக்கும், செடி காயாது. ஏற்கனவே பதியம் பண்ணது கொஞ்சம் வளர்ந்த செடி பாருங்கள், ரெட் கலர் தளிர் எவ்வளோ அழகாக வளர்ந்துச்சு. சப்போஸ் இந்த செடியில் வந்து மொட்டு வந்துருச்சுன்னா கலர் தெரியும் போது நீங்கள் கட் பண்ணிடணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த செடி எந்த கலருன்னு தெரியாமல் போச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ஒரு பக்கம் பூக்க வச்சுட்டு ஒரு பக்கம் கட் பண்ணிடலாம் கிளைய, என்ன கலர் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பூ கலர் தெரியும் போது தான் மொட்டு கட் பண்ணிடணும். கொஞ்சம் பெரிய செடி கொஞ்சம் ஹைட் வந்தோடனே நீங்கள் நல்லா பூக்க வச்சுக்கலாம். இந்த செடி பதியம் பண்ணது தான். இப்போ நம்ம வந்து இந்த மண்ணில் தான் நம்ம நட போகிறோம். ஏற்கனவே மண் வந்து பாருங்கள் கவர்லலாம் கொட்டி வச்சுருந்தேன். பாருங்கள் லீஃப் எல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் நிறைய. அதாவது கொஞ்சம் பிரான்ச்சஸ் சின்னது திக்கானது மட்டும் எடுத்து கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன். லீஃபெல்லாம் எடுத்துகிட்டு வச்சா சீக்கிரமாக வேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள் சின்ன சின்ன குச்சியாக இருக்குது. ஆனால் இது போல் மண் வந்து நான் ஏற்கனவே வந்து சில சாமந்தி கிளை மொட்டோட வச்சா வரும்னு சொல்லியிருந்தேன். சில சாமந்தி கிளைலாம் உயிர் பழைச்சி வந்துடும், வேர் பிடிக்கும். ஆனால் சில மொட்டோடு வச்ச கிளைங்களாம் வரல. இப்போ இதில் வச்ச கிளைங்களாம் வரல. நான் சரி ரோஜா செடிக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரோஜா கிளை வைக்கிறதுக்கு சொல்லிட்டு இப்போ நான் இந்த மண்ணிலே நான் நடுறேன். ஆனால் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிருக்கிறேன், வேறு தண்ணி ஊற்றலாம்னு சொல்லிட்டு பாருங்கள். சும்மாவே எதுவும் நீங்கள் தடவெல்லாம் தேவையில்லை, அப்படியே வச்சாலே ரூட் வரும். சப்போஸ் அப்படி தடவி தான் வைக்கணும் ஏதாவது, அதாவது இங்கே தடுவாங்க இல்லையா வைக்கிற இடம் மண்ணுக்குள்ளே, அது வந்து கத்தால வந்து நீங்கள் ஜெல்லு தேய்ச்சிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து சாயாமல் லைட்டாக சாய்ச்சப்போல் வச்சுக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கொஞ்சம் சாய்ச்சப்போல் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு கிராஸாக, அப்போ தான் வேர் பிடிச்சி வரும். ஆனால் சில டைமில் வந்து அப்படியே வச்சா கூட வரும் இது போல் ஸ்ட்ரைட்டாக. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக வரணுன்னா உங்களுக்கு இது போல் கிராஸாக வைக்கணும். அப்படி இப்போது இது போல் நான் நட்டுட்டேன். எல்லா இடங்களும் நீங்கள் சின்ன சின்ன கல் வச்சுடுங்க அந்த ஸ்டெம்முக்கிட்ட, அப்போ தான் நல்லது. எதுக்காகன்னா அது போல் கல் வைக்கிறாங்கனாக்கா ஏர் போகாமல் இருக்கிறதுக்காக அது போல் கல் வைப்பாங்க. அதே போல் ஹீட்டு அது போலலாம் நல்லதுன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இது வந்து பெரிய கிளை பாருங்கள். பன்னீர் ரோஜா வந்து நமக்கு வந்து தொட்டிலெல்லாம் பூக்க மாட்டேங்குது. எதுக்காக பூக்க மாட்டேங்குதுன்னா, இப்போ நான் வந்து நம்ம மண் வந்து ஃபஸ்ட்டே நம்ம கட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வேர் பிடிக்கிறதுக்கு வச்ச செடிக்கெல்லாம் வந்து பூ பூக்கணும். அதுக்காக இப்போ நான் மண் ரெடி பண்ணிவிட்டு இப்படி நடல. இதிலெல்லாம் நான் எதுவும் செய்யலை, சும்மா தான் அப்படியே நட்டுட்டேன். ஏன்னா ரொம்ப சின்ன சின்ன பிரான்ச்சு, அது பூ பூக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சம் மெதுவாகவே பூக்க வச்சுக்கலாம். இது கொஞ்சம் திக்கான பிரான்ச்சு, அதுக்கு சொல்கிறேன் நான். கொஞ்சமாக ரோஜா கிளை தோல் நீக்கிடணும்.
கொஞ்சம் லைட்டாக பிளேடால் வந்து நீங்கள் கீறிக்கலாம், அதாவது நடு சென்டரில். நான் அதெல்லாம் எதுவும் செய்யலை, அப்படியே தோல் மட்டுமே எடுத்து வச்சுட்டேன். சில இது நம்ம எடுக்காமல் கூட முள் மட்டுமே, அந்த இடங்களில் முள் மட்டுமே எடுத்துகிட்டு கூட நட்டுடலாம். சின்ன கிளைங்கெல்லாம் வந்து சின்ன கவரில் நான் நட்டுட்டேன் இப்போது பிரான்ச்செலாம். இது கொஞ்சம் திக்கான பிரான்ச்சஸ் வந்து இந்த கப் தொட்டியில் நட்டுடலான்னு சொல்லிட்டு. பூ பூக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் வந்து இது போல் நீங்கள் நட்டு பாருங்கள். இப்போ வந்து இது போல் கொக்கோ பீட் போட்டுட்டு, இந்த கொக்கோ பீட் வாங்கும்போது அவங்க பவுடராகவே கொடுத்திருந்தாங்க தண்ணியில். அப்போ கூட நான் தண்ணியில் அலசிட்டு தான் வச்சேன் கொக்கோ பீட்டு. இப்போ வந்து நான் அப்படியே தான் போடுறேன், பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்மளும் அது போல் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அவங்க க்ளீன் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் சில செடிங்கள்லாம் நட்டிருக்கிறேன். இப்போ தான் அப்படியே மண், அதாவது கொக்கோ பீட் வந்து அப்படியே போடுறேன். இது போல் நீங்கள் போட்டுட்டு மண்புழு கொஞ்சமாக போட்டேன், வேப்பமுன்னா கொஞ்சம் போல் போட்டேன். பாருங்கள், பனானா பீல்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு ஒரு சாயலுக்குள்ளே போடுறோம் கொக்கோ பீட்டில் சொல்கிறேன். அது போல் வந்து பனானா பீல்ஸ் போடும்போது தளிர் வரும்போது பூ பூக்கும், அதாவது பூவே பூக்க மாட்டேங்குது. நம்ம ரெடி பண்ணிவிட்டு சாயிலெலாம் பூ பூக்கிறதுக்கு உண்டான சாயில் ரெடி பண்ணிவிட்டு நட்டுட்டோம்னா பூ பூக்கும். அதுக்காக இப்போ அந்த செடிக்கும் நான் ஃபெர்டிலைசர்லாம் நிறைய கொடுத்துருக்குறேன். பூ பூக்க மெயின் செடிக்கு இந்த பதியம் எடுத்துருக்கிறோமே கிளெல்லாம் பிரான்ச்சஸ்ஸு, அந்த செடிக்கு சொல்கிறேன். இது போல் நீங்கள் வாழைப்பழம் தோலில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு இது போல் மண்ணுக்குள்ளே கலந்துட்டு வச்சிடணும். மண்புழு எருவு, வேப்பமுன்னாக்கு அது போல் வச்சுட்டு நான் பிரான்ச் நடுறேன். பாருங்கள், இது போல் வந்து லைட்டாக வந்து கிராஸாக நடணும். பாருங்கள், இது போல் லேசாக கிராஸாக நடணும். நம்ம வேர் பிடிச்சதுக்கப்புறம் கூட சப்போஸ் வேறு தொட்டிக்கு மாற்றிக்கலான்னா மாற்றிக்கலாம். வேர் பிடிச்ச உடனே வேறு தொட்டிலெல்லாம் மாற்றிக்கலாம், பெரிய தொட்டியில் கூட மாற்றிக்கலாம். அதாவது 3 ஸ்டெம்மும் ஒரே தொட்டிக்குள்ளே கூட நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து 3 ஸ்டெம்மும் வைக்கிறேன், வேர் பிடிக்கிட்டோன்னு சொல்லிட்டு. அப்புறமா பார்க்கலாம் அதை பற்றி. இப்போ நம்ம வந்து தண்ணி சப்போஸ் நீங்கள் ஊற்றுறீங்கன்னா காய்கறி வேஸ்ட்டு தண்ணி இருக்கும், ஃபர்மெண்ட் ஆனது, புளிக்க வச்ச தண்ணி, அந்த தண்ணி கூட ஊற்றலாம். தண்ணியில் கலந்து சொல்கிறேன், ரொம்ப நல்லது. ஆனால் நான் எல்லா ரோஜா செடி, சாமந்தி செடி அதுக்கெல்லாம் வந்து நான் காய்கறி வேஸ்ட்டு தண்ணி ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ நம்ம வந்து இதே செடி கூட நான் 5 days கழிச்சு இந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். பிளாக் கலரில் இருக்கும், நம்ம ரொம்ப நாள் ஃபர்மெண்ட் பண்ணது. இதெல்லாம் கூட நான் கொஞ்சமாக தண்ணியில் கலந்து, அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 20 ml கலந்துட்டு இது போல் நம்ம கட்டிங்ஸ் கூட ஊற்றலாம். வேர் சீக்கிரமாக பிடிச்சி வளரும். இது போல் காய்கறி வேஸ்ட்டு ஃபர்மெண்ட் பண்ண தண்ணி ஊற்றுனீங்கன்னா பன்னீர் ரோஜாக்கில் வந்து வேர் பிடிச்சி நல்லா சீக்கிரமாக வளரும். இது வந்து ஏற்கனவே சென்ட்டு ரோஜா வச்சுருந்தோமே, மொட்டு பூத்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இந்த மொட்டு இன்னும் பெருசாக இருக்குது பாருங்கள் ரொம்ப. இது போல் செடிங்களுக்கெல்லாம் நான் இது போல் ரெடி பண்ணிட்டு தான் ஊற்றுறேன். ரோஜா செடிக்கு, எல்லா ரோஜா செடிக்கும், சம்மந்தி கன்று எல்லா செடிக்கும் நான் இது போல் ரெடி பண்ணுறேன். நீங்களும் ஒரு வாட்டி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3 months வரைக்கும் யூஸ் பண்ணலாம், 6 months வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேப்பையில போட்டால். இது போல் ரோஜா கிளைங்கெல்லாம் நட்டிருந்தீங்கன்னா கவர் வந்து நம்ம கவர் பண்ணி வச்சுக்கணும் மேலுக்கு. இல்லைன்னா நீங்கள் பக்கெட்டு அது போல் கூட நீங்கள் மூடி வச்சுக்கலாம், அப்படியே கிளைக்கு வெயில் படாமல் இருக்கிறதுக்காக. அதாவது லென்த்தியாக இருக்குது இந்த ஸ்டெம்மெல்லாம். நான் வந்து நிழலில் வச்சுடுவேன் இப்படியே, நான் எந்த கவரும் போடல. நீங்கள் சப்போஸ் பெரிய பெரிய கேரி பேக்கெல்லாம் இருக்கும் பாருங்க, அதுக்குள்ளே வச்சுட்டு எங்கன்னா மாட்டி வச்சுக்கலாம். அதாவது வேர் பிடிக்கிற வரைக்கும் ஒரு 5 days வரைக்கும் நீங்கள் 3 days 5 days வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிலில் வச்சிடலாம், நல்ல வேர் பிடிச்சி வளரும். ஆனால் இந்த ஸ்டெம்முக்கெல்லாம் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க அப்பப்போ. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும், அந்த ஸ்டெம்மெல்லாம் காயாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். பூ பூக்கிறதுக்கும் நம்ம வாழைப்பழம் தோலெல்லாம் போட்டுட்டோம், அதனால் எதுவும் இனிமேல் தேவையில்லை. அதாவது தளிர் வந்து பூ பூக்கிறதுக்கும் இதே ஃபெர்டிலைசர் தான். நான் வந்து வாழைப்பழம் தோல் போட்டேன், நீங்கள் வெங்காயம் தோல் கூட போட்டுக்கலாம் கூடவே. நான் வந்து வெறும் வாழைப்பழம் தோல் மட்டுமே போட்டுட்டேன். கத்தால தண்ணி ஊற்றிக்கலாம் அப்புறம் 5 days கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.